வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது டாட்சனுடைய கோ பிளஸ். இது ஒரு எம்பிவின்னு சொல்லலாம், மல்டி பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னு. பட் ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மினி எம்பிவின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காரும் பிலோ 4 மீட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த லெங்த் நார்ம்ஸ்குள்ள வந்துருது இந்தியன் கவர்மெண்ட் நார்ம்ஸ்ல. பேசிக்கா 2014ல டாட்சன் வந்து கோ அப்படின்னு சொல்ற ஒரு ஹேட்ச்பேக் வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனுடைய ஒரு எம்பிவி வெர்ஷன், ஒரு 7 சீட்டர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி தான் இந்த கோ பிளஸ் லான்ச் பண்றாங்க. மேஜர் டிஃபரன்ஸ் கோவுக்கும் கோ பிளஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா டாட்சன் கோல ஒரு 210 mm லெங்த்தை இன்க்ரீஸ் பண்ணி இந்த போர்ஷனை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் கோ பிளஸ். ஃபர்ஸ்ட் டாட்சன் அப்படிங்கிற கம்பெனி யாரு? அவங்க வேற யாரும் இல்ல, நிசானுடைய ஒரு சப்சிடரி. டாட்சனுடைய பேரண்ட் கம்பெனி நிசான் தான். ஸோ இவங்களும் ஒரு ஜாப்பனீஸ் ஆட்டோ மேக்கர் தான். ஸோ இந்த டாட்சன் கோ பிளஸ் இந்த கார்ஸ் எல்லாம் ஏன் செஞ்சாங்க டாட்சன் அப்படின்னா, அவங்க டெவலப்பிங் மார்க்கெட்ஸ்னு கருதக்கூடிய இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தோனேஷியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்காகவே பிரத்யேகமா செஞ்ச கார்ஸ் தான் இது. அண்ட் இந்த வெஹிக்கிளை நமக்கு இன்னைக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது ஸ்டியர் ஆட்டோ குன். இந்த வெஹிக்கிள் வந்து இஸ் ஃபார் சேல். வெஹிக்கிளை செக் அவுட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்டியர் ஆட்டோ குன்னுடைய அம்பத்தூர் பிரான்ச்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனோட டீடைல்ஸ் இங்க இருக்கு அண்ட் அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். அடுத்தது அந்த வெஹிக்கிளுடைய பிளாட்ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா K13V பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நிசானுடைய மைக்ரா கார் இருக்குல்ல, அதே பிளாட்ஃபார்ம் தான் இதுவும். இந்த V பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த B பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணது. இந்த காரினுடைய ஹேட்ச்பேக் வெர்ஷன் டாட்சன் கோ வந்து ஃபர்ஸ்ட் இந்தியால தான் லான்ச் பண்றாங்க. டெல்லியில ஜூலை 2013ல அன்வீல் பண்றாங்க. 2014ல இருந்து டாட்சன் கோ வந்து சேல்ல இருக்கு. அண்ட் கோ பிளஸ் பொறுத்த வரைக்கும் 2015ல, அதாவது இந்த எம்பிவி கோ பிளஸ் பொறுத்த வரைக்கும் 2015ல லான்ச் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த கோ பிளஸ்ல ஒரு கிராஸ் வெர்ஷன் கார் ஒன்று இருக்கு, டாட்சன் கிராஸ்னு சொல்றாங்க. அது நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணல, அது இந்தோனேஷியாவில் இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, இதே கார் தான். அதில் இந்த பாடி கிளாடிங்லாம் போட்டிருப்பாங்க இந்த வீல் ஆர்ச்சர்ஸ்க்கு. ஸோ அதுதான் வந்து டாட்சன் கிராஸ்ன்னு சொல்றாங்க. கொஞ்சம் இந்த சஸ்பென்ஷன் வந்து ட்வீக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஹைட் ஏற்றிருப்பாங்க இந்த வெஹிக்கிளுக்கு. அதான் அந்த பீரியட்ல இந்த கிராஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது இல்லை. எட்டியோஸ்ல லீவா கிராஸ், ஈவன் Volkswagen கூட போலோல கிராஸ்னு ஒன்று விட்டாங்க. எலைட் i20 கூட ஒரு கிராஸ் வெஹிக்கிள் ஒன்று விட்டாங்கல்ல. ஸோ அந்த வெஹிக்கிள் பட் டாட்சன் கோ பிளஸ்ல அந்த கிராஸ் வந்து இந்தியாவில் லான்ச்சே ஆகல. இன்னைக்கு 2024ல டாட்சன் அப்படிங்கிற கம்பெனி இந்தியாவில் இல்லை. பட் இருந்தாலும் 2022 வரைக்கும் இந்த கார் வந்து சேல்ஸ்ல இருந்துச்சு. அந்த டைம்ல இதனுடைய கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரினோனுடைய ட்ரைபர். ஆமாங்க, ரினோ ட்ரைபருக்கு இது ஒரு வேலிடான ஒரு காம்படிஷன். அப்படின்னா ரினோ ட்ரைபர்ல ஒரு 1 லிட்டர் இன்ஜின்ல AMT கியர் பாக்ஸ் வச்ச இன்ஜின் தான் வந்தது. பட் இதுல 1.2 லிட்டர் இன்ஜின்ல வித் CVT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷனோட கொடுத்திருந்தாங்க. ஆஸ் பர் பவர் ட்ரெயின் பார்த்தோம் அப்படின்னா இதுல கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் ரிஃபைன்மெண்ட் நார்ம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ட்ரைபர் பெட்டரா இருந்தது. அண்ட் லுக்ஸ், ஸ்டைலிங் எல்லாமே ட்ரைபர் பெட்டரா இருந்தது. கண்டிப்பா சேல்ஸ்ல அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காரோடைய இன்ஜின் ஸ்பெக்ஸை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்திருந்தாங்க. 1.2 லிட்டர் 1198 cc 3 சிலிண்டர் இன்ஜின். இது ஒரு DOHC இன்ஜின். அண்ட் இதனுடைய பவர் அவுட்புட் ஒரு 68 ஹார்ஸ் பவரும் 104 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அரை வந்து இதனுடைய மைலேஜ் கிளைம் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தாங்க. 20.62 கிலோமீட்டர் பர் லிட்டர் அப்படிங்கிறது ஹையஸ்ட் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 21 கிலோமீட்டர்ஸ் வைங்களேன். பட் லாங்கில் போனோம் அப்படின்னா இன்றைக்கும் இந்த கார் வந்து 20 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சிட்டியில் இந்த கார் யூசர்ஸ் வந்து நிறைய பேர் சிட்டி மைலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தருது, அதாவது ஒரு 13 அந்த ரேஞ்சில் தான் தருது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபோரம்ஸில் எழுதியிருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் காமன் தான். இந்த ஹேட்ச்பேக் கோலையும் இதே இன்ஜின் தான், கோ பிளஸ் இந்த எம்பிவிலையும் இதே இன்ஜின் தான். பட் ஒரே ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த வெயிட் அடிஷன், இந்த லெங்த் அடிஷன் இருக்குல்ல, ஸோ அதை புல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெஹிக்கிளுடைய ECUவை மட்டும் கொஞ்சம் ரீடியூன் பண்ணியிருந்தாங்க இந்த கோ பிளஸுக்காக. பெட்டரான ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இந்த கோ பிளஸ் காரில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்ஜின் கேபினை பொறுத்த வரைக்கும் இன்சுலேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க போல. இன்சுலேஷன் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே கிடையாது. பின்னாடி ஃபயர் வால்ல கூட எங்கேயுமே இன்சுலேஷன் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. பட் ஒன்று மைண்டில் வச்சுக்கணும், இந்த வெஹிக்கிள் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்கணும் ட்ரை பண்ணி செஞ்ச வெஹிக்கிள். பட் அதுக்காக இந்த இன்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர், இந்த ஃபிளாப் கொடுப்பாங்கல்ல, அதுக்கான ரிவிட் கூட பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்கன்றது தான் வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அதுக்கு ஒரு அலுமினியம் ரிவிட் கொடுத்துருந்தா அதுல என்ன பெரிய காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறது பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு பிளாஸ்டிக் ரிவிட் தான் அடிச்சிருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் 3 சிலிண்டர் இன்ஜின்ஸ்ல இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அப்படிங்கிறது இந்த இன்ஜின்லயும் ஃபீல் பண்ண முடியுது. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நல்ல ஒரு இன்ஜின் மவுண்ட்ஸ், இந்த ரப்பர் குஷனிங் எல்லாம் கொடுத்து அது வந்து பாடிக்கு எந்த அளவுக்கு கடத்தாம அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ண முடியும், அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் மேனுஃபேக்சரர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த வெஹிக்கிள்ல இந்த இன்ஜின் வைப்ரேஷன் அப்படிங்கிறது பாடியிலையும் நல்லா ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் டோர் ஆடுது, ஃபீல் ஆகுதா? நான் கை வச்சிருக்கேன், கை ஷேக் ஆகுறது தெரியுதான்னு தெரியல. ஸோ அந்த ஷேக் அப்படிங்கிறது நம்மளால ரியர் டோர்ல கூட ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த இன்ஜின் வைப்ரேஷனை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிசானும் டாட்சனும் பண்ண ஒரே தப்பு, இந்த வெஹிக்கிளை 10 வருஷம் முன்னாடி லான்ச் பண்ணியிருக்கணும். அதாவது 2014ல இதனுடைய ஹேட்ச்பேக் கோ லான்ச் பண்ணாங்கல்ல, ஸோ அது 2004லயோ 5லயோ லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா
கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 2014 பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு அவுடேட்டட் அப்படின்னு இந்தியன்ஸ் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுதான் ஒரு மேஜரான ரீசன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா அதனுடைய லுக்ஸ் தான், என்னதான் மைலேஜாக இருந்தாலும் என்னதான் பிராண்ட் வேல்யூவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மனசில் வர்றது அப்படிங்கிறது லுக்ஸ் தான். நம்ம வீட்டு வாசலில் நிற்கும் போது அந்த கார் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் கற்பனை பண்ணி பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. ஸோ அந்த இடத்துலையே இந்த வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக அதை கொஞ்சம் ட்வீக் பண்ணி டிசைன் லாங்குவேஜை மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு கிராண்ட் சக்ஸஸ் இந்த வெஹிக்கிள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ பேசிக்காக இந்த காரனுடைய டிசைன் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு ஹெட்லாம்ப் தான், ஹாலஜனில் உங்களுக்கு ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நார்மல் பம்பர்ஸ் உங்களுக்கு ஃபாக் லேம்ப் எதுவும் கிடையாது. அண்ட் அது போக சென்டர்ல ஒரு பெரிய சைஸ் கிரில், பேசிக்கான ஒரு ஹனிகோம் டிசைன் அண்ட் சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த டாட்சன் லோகோ, இந்த லோகோ வந்து கொஞ்சம் பிரீமியமா இருக்கு இந்த கார்ல பாக்குறதுக்கு. இந்த கலரா இருக்கலாம், இந்த குரோமா இருக்கலாம், அண்ட் இந்த லெட்டரிங்கா இருக்கலாம், இது எல்லாமே கொஞ்சம் பிரீமியமா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த குரோம் சரௌண்ட்ஸ் இந்த கிரில்லுக்கு, ஸோ அது எல்லாமே வந்து ஓகே தான். அண்ட் இந்த இடத்துல டோ ஹுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக ஃப்ரண்ட் பம்பர்ல சொல்றதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் அப்படியே பானட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு ஃபிளாட்டான பானட்டு, ரெண்டு பக்கமும் இந்த ஹெட்லைட் பக்கத்துல மட்டும் ஒரு டிப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறது நம்ம இந்த வைப்பர்லயே பார்க்கலாம், சிங்கிள் வைப்பர் தான் கொடுத்துருக்காங்க. 2014 கோ லான்ச் பண்ணிட்டு 2015 கோ பிளஸ் லான்ச் பண்ணிட்டு 2018 ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலில் தான் அவங்க 2014 லான்ச் பண்ணியிருக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஃபீச்சர்ஸும் சரி அந்த லுக்லையும் சரி கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதில் ஒரு டைமண்ட் கட் அலாய்வீல் அப்படிங்கிறது வந்திருந்தது. அது போக ஒரு டிஆர்எல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்டர்னலி ஆப்ரேட்டட் மிரர் அப்படிங்கிறது 2018 ஃபேஸ் லிஃப்ட்டில் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து நார்மலான ஒரு மிரர் தான் கையில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறத கொடுத்துருச்சு மக்கள்கிட்ட. அண்ட் சைட் ப்ரெசன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஹேட்ச்பேக்குக்கும் இந்த எம்பிவிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த ரியர் டோர் முடிகிற இடம் வரைக்கும் இது வரைக்கும் கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹேட்ச்பேக்கும் இதுவும் சேம் தான். ஸோ ஒரு நார்மலான ஃபெண்டர், அந்த ஃபெண்டர்லேயே உங்களுக்கு இண்டிகேட்டர் ஒரு எல்லோ பல்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் கையில் ஆப்ரேட் பண்ணுற ஓஆர்விஎம்ஸ் அண்ட் ஒரே ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு ஷோல்டர் லைன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த ஷோல்டர் லைன் சொல்ல முடியாது, ஒரு ஸ்டெப் மாதிரி ஒரு ஃபினிஷிங் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டெப் அப்படிங்கிறது உங்களுக்கு ரியரில் வந்து கொஞ்சம் ஒரு ஹான்ச் மாதிரி ஒரு ஹம்ப் மாதிரி கிரியேட் ஆகுது. அண்ட் அது அப்படியே உங்களுக்கு டெயில் லேம்ப் வரைக்கும் ப்ரொட்ரூட் ஆகுது. அண்ட் நார்மல் ஃபிளாப் டைப் டோர் ஹேண்டில். அண்ட் டோட்டலாகவே இந்த வெஹிக்கிளினுடைய வெயிட் வந்து வெறும் 950 kgs தான். ஸோ ஒரு வெயிட்லெஸ்ஸான வெஹிக்கிள் தான் இது. பட் இந்த வெயிட்டை வந்து அந்த இன்ஜின் ஃபுல் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. அதனால தான் அது அந்த அளவுக்கு ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அது போக டாட்சனுக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்கும் பண்ண தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வேரியண்ட்டுக்கு எந்த அளவுக்கு நாமன் கிளேச்சருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க மேனுஃபேக்சரர்ஸ். பட் நம்மளால டாட்சன் வந்து இதுக்கு வேரியன்ட் டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? ஏ அப்படின்னு ஒரு ஆல்பபெட் கொடுத்தாங்க, டி அப்படின்னு ஒரு ஆல்பபெட் கொடுத்தாங்க, டி அப்படின்னு டாப் எண்டுக்கு ஒரு ஆல்பபெட் கொடுத்தாங்க. ஸோ ஜஸ்ட் ஆல்பபெட்ஸ்ல ஏடிடி அப்படிங்கிற மாதிரி 3 வேரியன்ட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு நேம்ஸ் கொடுத்து அதுக்கு கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் கொடுத்து அது கொஞ்சம் ஃபீச்சர் டிஃபரன்சியேஷனோட கார் லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் ஃபியூல் டேங்க் அப்படிங்கிறது ஒரு 35 லிட்டர் பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டியோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ரூஃபை பொறுத்த வரைக்கும் ரூஃப் ரெயில்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து வெறும் டிசைனுக்காக தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஸ்தெட்டிக் அப்பீல் ஃபார் த டிசைன் அப்படின்னு, நாட் டு அப்ளை எனி கைண்ட் ஆஃப் லோட் அப்படின்னு. ஸோ லோடெல்லாம் வைக்க முடியாது. அண்ட் ரியரில் இந்த தேர்ட் ரோக்கு ஒரு குவார்டர் கிளாஸ். ஸோ இந்த ரியர் போர்ஷன் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். அண்ட் ரியர் பக்கம் வந்தோம் அப்படின்னா பின்னாடி இருந்து பார்த்தோம்னா ஹேட்ச்பேக்னுடைய அதே டிசைன் தான், ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அண்ட் 2018 அப்டேட்டில் உங்களுக்கு வந்து இந்த ரியர் வைப்பரு வாஷர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது ஒன்றும் கிடையாது. இப்போ நாம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிற இந்த வெஹிக்கிள் வந்து 2015 மாடல். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன மாடல்னு வச்சுக்கோங்க. அண்ட் ரூஃபோடைய ரிஜிடிட்டிக்கு ஒரு சின்னதாக 2 ரிப்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒன்று ஃபாலோ ஆகுது. அண்ட் ரியர்ல டெயில் லேம்ப்ல எல்லாமே ஹாலஜன் தான். நார்மலா ஒரு டெயில் லேம்ப் இது வந்து பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் டைப்ல இருக்கக்கூடிய ஒரு டெயில் லேம்ப் தான். ரிவர்ஸ் பிரேக் லைட்டு, இண்டிகேட்டர் லைட்டு, ரிவர்ஸ் பல்பு எல்லாமே வந்து ஹாலஜன் தான். நம்பர் பிளேட் பொசிஷன் அண்ட் அதுக்கான ஒரு சின்ன ஸ்ட்ரிப். அண்ட் ரியர்ல டாட்சனுடைய பேட்ஜிங் அண்ட் கோ பிளஸ்னுடைய பேட்ஜிங். அண்ட் ரியர் பம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான பம்பர், ஒரு நார்மல் டீசென்டான ஒரு சாதாரண டிசைன், ஜஸ்ட் ஒரு ஃப்ளோயிங்கான ஒரு பம்பர், அவ்வளவுதான். ரியர் சைலன்சரை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் சைடுல கொடுத்துருக்காங்க. அண்டர் சேஞ்சஸ் பாத்துக்கோங்க. ஸ்பேர் வீல் வந்து அண்டர் த பாடி தான் கொடுத்துருக்காங்க. யூசுவலா எம்பிஸ்ல ஸ்பேர் வீல் வந்து அண்டர் த பாடியில இருக்கிறதுனால அது ஒரு கடுப்பான விஷயம் என்ன அப்படின்னா, பஞ்சர் ஆகும் போது ஸ்பேர் வீல் கழட்டும் போது ஃபுல்லா சேர் அடிச்சு மண்ணோட இருக்கும். அதை கழட்டும் போதும் நம்ம உடம்பெல்லாம் மண்ணாயிடும். ஐயா டாட்சன், இந்த பூட் டோரை எப்படி ஓபன் பண்றதுனே தெரியல. இங்க ஏதாவது ஒரு கீ ஹோலாவது கொடுத்துருக்கணும், இல்ல இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஃபிளாப்பாவது கொடுத்துருக்கணும். எதுவுமே இல்ல. எப்படி ஓபன் பண்றது? ஃப்ரண்ட் டிரைவர் சீட் கீழே இருக்கக்கூடிய
இந்த பட்டனை யூஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா தெரியுதா இந்த இடத்துல எந்த விதமான ஒரு பட்டனுமே இல்லை, எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே புரியல. பூட் டோரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு கார்பெட் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் 2 ஸ்ட்ரட்ஸ் அப்படிங்கிறது வந்துருது அண்ட் ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்பை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியில இருந்து பார்க்கும்போது இப்படி தெரியும். அண்ட் பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது எங்கேயோ காணாம போயிடுச்சு, கிணத்த காணுன்ற மாதிரி. இதுல என்ன வைக்க முடியும், வெறும் டூல்ஸ் மட்டும் தான் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனா பூட் ஸ்பேஸ் வந்து 347 லிட்டர்ஸ் அப்படின்னு இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களுக்கு 7 சீட்டை வேணும்னா 7 சீட்டாக வச்சுக்கோங்க, அப்போ பூட் ஸ்பேஸ் 0. உங்களுக்கு 7 சீட் வேணாம் அப்படின்னா இந்த சீட்டை மடிச்சு விட்ருங்க, அப்போ உங்களுக்கு 347 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த தேர்ட் ரோ அப்படிங்கிறதுல பெரிய அளவுக்கு ஸ்பேஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. நீங்கள் 10 வயசுக்கு கீழே குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா இந்த தேர்ட் ரோ அப்படிங்கிறது யூஸபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இது தேவையே இல்லை, கலட்டி தூக்கி போட்டு ஃபுல் பூட் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இது நியூ கார் அவைலபிள் இல்லை, செகண்ட்ஸில் தான் மார்க்கெட்டில் இருக்குது, கொஞ்சம் லோ ப்ரைஸுக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்போ. அண்ட் இன்னொன்று இது வந்து கொஞ்சம் ரிலேபிளான இன்ஜினும் கூட. பிஸ்னஸ் பீப்புள், சின்ன பிஸ்னஸ் எம்எஸ்எம்இ நடத்துறீங்க, இல்லை ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க, இல்லை காய்கறி கடை வச்சிருக்கீங்க, நிறைய திங்ஸ் டெய்லி மூவ் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸபிளாக இருக்கும். ஸோ செகண்ட் ஹேண்டில் வாங்கி இந்த காரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். டோர்ஸ் வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் இன்டீரியர் கேபின் கலர் வந்து டோர் பேட்ஸ் எல்லாம் பீச்சில் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிரேஷ் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் இந்த டோர் ஹேண்டில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, நிசான் மைக்ரா, நிசான் சன்னில எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி அண்ட் இந்த ஓல்ட் ஸ்கூல் டைப்ல இருக்கக்கூடிய இந்த டோர் லாக் அண்ட் இந்த பவர் விண்டோஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 டோர்ல தான் வரும். ரியர்ல வந்து உங்களுக்கு ரோலர் கொடுத்துருக்காங்க. 2018 ஃபேஸ் லிஃப்ட்ல 4 டோர் பவர் விண்டோஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். அது போக வாட்டர் பாட்டில் ஹோல்டர், மேகசின் ஹோல்டர் அதெல்லாம் எதுவும் நீங்க கேட்கக்கூடாது. அண்ட் இந்த டோரை மூடுறோம் இல்லையா, ஸோ இந்த மூடுற இந்த இடமும் வந்து கொஞ்சம் பேக்கில் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் முன்னாடி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம பாடியை வந்து கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணி இதை இழுக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ரியரில் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஓகே அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காரை வந்து கம்பீட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா டாடானுடைய டியாகோ, அதுக்கப்புறம் மாருதி சுசுகினுடைய வேகனார் கூட. பட் என்னை பொறுத்தவரைக்கும் வேகனார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லீக் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணும். ஸோ அதை விட்டுருவோம் அந்த கம்பேரிசனை. பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஞ்ச் டைப் ரியர் சீட் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குஷனிங் அப்படிங்கிறது ஓகே, பட் அந்த சீட்டினுடைய திக்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மி. உண்மையிலேயே பெஞ்ச் டைப் சீட்னு சொல்றதுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ரொம்ப ஒரு மெலிசான ஒரு சீட் தான். அண்ட் நான் மூவபிளா உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் சின்ன சைஸ்ல இருக்கு. ஃப்ரண்ட் சீட்லயும் உங்களுக்கு வந்து நான் மூவபிள் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சீட்ல 2 பேர் தான், 3வது ஒரு சின்ன குழந்தைய வேணா அகாமடேட் பண்ணலாம். பட் சீட் பெல்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அண்ட் கிராப் ஹேண்டில்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கொலாப்சபிள் கிடையாது, நார்மல் தான். பட் இந்த கிராப் ஹேண்டில்ஸ் அப்படிங்கிறது ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேசஞ்சர்ஸ் 2 பேருக்குமே கொடுக்கல. யூஸ்வலா டிரைவர் சைடு தான் கொடுக்க மாட்டாங்க காஸ்ட் கட்டிங்ல, பட் பேசஞ்சர் சைடும் கொடுக்கல அப்படிங்கிறது கண்டிப்பா எனக்கு ஒரு ஆச்சரியத்தை உருவாக்குது. அண்ட் டேஷ்போர்டுடைய லுக் இதுதான் பாத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சீட்ஸ் கவனிச்சிங்களா, 2 சீட்டும் ஒட்டுன மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து 2014ல இருந்து 18 வரைக்கும் அந்த கோ பிளஸ் கார்ஸ்ல வந்து சீட்டிங் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லயும் வந்து பெஞ்ச் டைப் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு குழந்தைய நடுவில் கூட உட்கார வச்சுக்கலாம் நம்ம. பட் 18ல வந்து அந்த ஃபேஸ் லிஃப்ட்ல அதை மாத்திட்டாங்க. ஃப்ரண்ட்ல 2 பக்கெட் சீட்ஸா கொடுத்துட்டாங்க, சென்ட்ரல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்து கன்வென்ஷனல் டைப்பா ஒரு பார்க் பிரேக் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா இதுல இங்க பார்க்கிங் பிரேக் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதை நான் ஃப்ரண்ட்ல போய் சொல்றேன். ரியர்ல சென்ட்ரல்ல ஒரு டிரான்ஸ்மிஷன் டனல்ன்றது கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, பட் அது கண்டிப்பா ப்ரொட்ரூட் ஆயிருக்குன்றது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான். இதுதான் இந்த காரினுடைய கீழேயும் டாட்சனுடைய லோகோவை நல்லா ப்ராமினெண்டா போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பழைய கீ, இதுல அந்த லோகோ ஃபீட் ஆயிருக்கு. இது வந்து பீரோல வச்சிருந்த புது கீன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் விண்டோ சுவிட்ச் ஒன்று வந்துருது, டோர் ஹேண்டில், அந்த டோர் இழுக்கிறதுக்கான ஒரு ஹேண்டில், அண்ட் டோர் லாக் பண்றது, ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், ஒரு சின்ன மேகசின் ஹோல்டர், ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் ஃப்ரண்ட் டோர் பேட்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. அண்ட் ஹெட்லைட் லெவலருக்கான அந்த ரோலர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பானட் ஓப்பனரை அடியில் இந்த இடத்துல புல் டைப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இக்னிஷனுக்கு கீ போடுற இடம். அண்ட் இந்த இடத்துல ஒரு கபி ஹோல், ஒரு பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். இங்கேயும் ஒரு கபி ஹோல் இருக்கு, ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் அது போக இந்த இடத்துலயும் ஒரு குட்டி ஹோல்ன்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஏதாவது வைக்கிறதுனா வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கார்ல உள்ள ஏறின உடனே வர்ற ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்கனாமிக்கான ஒரு கார்ல உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபீல் ஆகுது. பட் இட்ஸ் ஓகே. இந்த பிரைஸுக்கு என்னென்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்னு வேற எந்த கார்லயும் பார்க்க முடியாத ஒரு ஃபீச்சர், ஈவன் பைக்ஸ்ல கூட இப்பெல்லாம் அதை எடுத்துட்டாங்க. இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோல்ல உங்களுக்கு தெரியுதா 2, 3, 4, 5 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு உங்களுக்கு இந்த முள்ளு வரும்போது நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கியர் இது வரைக்கும் தான், 20 வரைக்கும் தான். 20ல் நீங்கள் செகண்ட் கியர் மாற்றணும். அதே மாதிரி 40க்கு முன்னாடியே வந்து 35ல் நீங்கள் தேர்ட் கியர் மாற்றணும். 45ல் நீங்கள் ஃபோர்த் கியர் மாற்றணும். 50, 55ல் நீங்கள் வந்து ஃபிஃப்த் கியர் மாற்றணும் அப்படின்ற அந்த மென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கியர் ஷிஃப்ட் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஜினுடைய ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ப்ராப்பராக கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பீடோமீட்டர்லேயே. ஸோ இப்போ கீ ஆன் பண்ணோம் அப்படின்னா டெல்டெயில் லைட்ஸ் எல்லாமே எரியுது. நீங்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு டிஜிட்டலில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? அது போக இந்த எம்ஐடி ஸ்க்ரீனை டாகல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல். ஸோ 75,000 ஓடும். ஒரு ட்ரிப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் வந்து எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறது 15.5 கொடுக்குது.
அண்ட் ஃபியூல் லோவா இருக்கு அப்படிங்கறத காட்டுது. அண்ட் 2018ல ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ வந்து இந்த டிஜிட்டல் டாக்கோமீட்டர் எடுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வெட்டியா இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு நார்மலா அனலாக்ல ஒரு டாக்கோமீட்டர் போட்டாங்க. இதெல்லாம் முதல்லயே வந்திருக்கணும். அதுக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட்னு கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல தான். அண்ட் இந்த சென்டர் கன்சோல்ல ஒரு பிளாக் போர்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கு. இதனுடைய டெக்ஸ்சர் வேற, இதனுடைய டெக்ஸ்சர் அப்படிங்கிறது வேற, எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். அண்ட் 4 ஏசி வென்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் ஷேப்ல. அந்த ஏசி வென்ட்ஸ்ன்றதை நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஏசி வென்ட்டையும். சென்டர்ல இங்க ஹசார்ட் லைட்டுக்கான ஸ்விட்ச் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வந்து என்ன ஒரு மல்டிமீடியா அப்படின்னு சொல்ல முடியல, ஸ்கிரீன் அப்படிங்கிறது எங்கன்னே தெரியல. ஆனா இதுல வந்து ஒரு ஆக்ஸும் யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க. பட் யூஎஸ்பி வந்து சார்ஜிங் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சார்ஜருக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வேற ஏதாவது ஒரு டிவைஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து பாட்டு போட்டு இந்த ஆக்ஸ்ல கொடுத்து இந்த ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது கீழே ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் நார்மல் ரோலர் டைப்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே இங்க 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். அண்ட் இந்த கியர் ஸ்டிக்கையும் இந்த டேஷ்போர்டோடவே அப்படியே சிங்க்ரனைஸ் பண்ணி எம்பெட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ சென்ட்ரல் அதுக்குலாம் வேலை எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா இந்த சீட்டு வந்து ஃபுல்லா ஒரு 3 பேசஞ்சர் உட்கார்ற மாதிரியான ஒரு சீட் அப்படின்னு நினைச்சு பண்ணியிருக்காங்க. பட் இங்க ஒரு குழந்தைய வேணா நம்ம அகாமடேட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க கால் வைக்கிறதுக்கு வசதியா இருக்கணுன்றதுக்காக இந்த கியர் ஸ்டிக்கை வந்து இந்த டேஷ்போர்டோடவே ஒட்டிட்டாங்க. அண்ட் இது என்ன தெரியுமா, இது யாராவது பார்த்துருக்கீங்களா? 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பழைய சுமோ குவாலிஸ்லாம் இந்த மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு. இது வந்து ஹேண்ட் பிரேக் போடணும்னா ஜஸ்ட் இதை வந்து பிடிச்சி இழுத்தா போதும். இப்போ ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கு. ரிலீஸ் பண்ணுறதுக்கு சும்மா இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி இறக்கணும் அப்படின்னா உள்ள போயிடும். ஸோ இது வந்து பழைய சுமோ குவாலிஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா நார்மலாக கன்வென்ஷனல் டைப்ல இந்த இடத்துல இழுக்கிற மாதிரியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க எல்லா கார்ஸ்லையும். பட் இவங்க 2014ல இதை வச்சு கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. பட் 2018 ஃபேஸ் லிஃப்ட்ல இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நார்மலாக புல் பண்ற மாதிரியான ஒரு ஹேண்ட் பிரேக் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 7 இன்ச்ல ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்கிரீன் கூட அவங்க கொடுத்துருந்தாங்க, ஒரு டச் ஸ்கிரீன் 2018ல. ஸோ அதெல்லாமே 2014லேயே வச்சு கொடுத்துருக்கணும். அப்பதான் வந்து இந்த கார் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருந்திருக்கும் மக்கள் கிட்ட. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபீச்சர் ஒன்னு சொல்றேன். அந்த பாருங்க, இந்த க்ளவ் பாக்ஸ் இதுக்கு மூடியே கிடையாது. ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது இது ஓப்பன் க்ளவ் பாக்ஸ்னு சொல்லி விட்டாங்க. அதுக்கப்புறம் 2018 அந்த ஃபேஸ் லிஃப்ட்ல தான் இதுக்கு ஒரு மூடியும் போட்டாங்க. ஸோ ஒரு மூடி போடுறதுக்கே ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வேணும் அப்படின்னு டான்சன் எதிர்பார்த்தாங்கன்றது கண்டிப்பா வந்து கேட்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அண்ட் டேஷ்போர்ட்ல இந்த இடத்துல ஒரு ஸ்கூப் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏசி வென்ட்ஸை சுத்தி சில்வர் இன்சர்ட்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங்கா கொடுத்துருக்காங்க. டான்சனுடைய லோகோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் சாஃப்ட் டச்சா இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக் தான். டான்சனுடைய லோகோ, இது ஹார்ன் அண்ட் ஏர் பேக் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கல. 2018 ஃபேஸ் லிஃப்ட்ல தான் ஏர் பேக் வந்து ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. சோ இப்போ வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு உணர்றது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு குட்டி வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்டீரிங்ல ஃபீல் ஆகுது. பட் பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல, அதோடவே இந்த வெஹிக்கிளோட வாழலாம், ஒன்றும் தப்பு இல்ல. அண்ட் as usual ஸ்டீரிங்க்கு லெஃப்ட் சைடுல உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல்ஸும் ரைட் சைடுல உங்களுக்கு ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த கண்டிப்பா கொடுத்துருக்காங்க, பவர் ஸ்டீரிங். ஸோ பவர் ஸ்டீரிங்ன்றது கொடுத்துருக்காங்கன்றது கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம். பவர் ஸ்டீரிங்கும் ஏசியும் இருந்தா ஆக்சுவலா எனக்கு போதும். அண்ட் மேல ஒரு கேபின் லைட்ன்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வைசர்ஸ் லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 வைசர்லயுமே எந்த மிரருமே காணும். ஸோ டாட்சனுடைய மெயின்டெனன்ஸ் புக்லெட் இது. நல்ல ஒரு சன்னி டேங்க இன்னைக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, ஷர்ட் எல்லாம் நனைஞ்சிருச்சு வேர்வையில. பட் இப்போதான் கார் ஸ்டார்ட் பண்ணி ஏசி போட்டிருக்கேன். ஏசி கூலிங் ஓகே. இந்த கார்னுடைய இன்ஜினுக்கு இந்த கார்னுடைய கெப்பாசிட்டிக்கு ஏசி கூலிங் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக தான் வருது. ஒரு 3-4 மினிட்ஸ் தான் ஆகுது. ஓரளவுக்கு நல்லாவே கூலிங் ஆயிடுச்சு. அடுத்ததான் சேஃப்டி பத்தி பேசணும் அப்படின்னா குளோபல் என்கேப்ல இதுக்கு 0 ஸ்டார் ரேட்டிங் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க, அதாவது ஏர் பேக் இல்லாத மாடலுக்கு. அதுக்கப்புறமா ஆப்பிரிக்கன் வெர்ஷன் ட்ரை பண்ணாங்க. ஆப்பிரிக்கன் வெர்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் ஏர் பேக் வச்சு கார் வந்துச்சு. ஸோ அதுல உங்களுக்கு 1 ஸ்டார் அப்படிங்கிற ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் வீக் தான். அண்ட் 2018 ஃபேஸ் லிஃப்ட்ல நான் சொன்ன மாதிரி ஏர் பேக்கும் ஏபிஎஸும் வச்சு கொடுத்தாங்க. அண்ட் ரியர்ல பார்க்கிங் சென்சார்ஸ் கூட ஆட் பண்ணியிருந்தாங்க. 2018ல ஒரு ரிஃப்ரெஷ் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கறத கொடுத்தும் அவங்களால சேல்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கறத மீட் பண்ண முடியல. 2022ஓட டாட்சன் வந்து இந்தியாவை விட்டு கிளம்பிட்டாங்க, டாடா பை பை சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த டாட்சன் கார்ஸ் வாங்கினவங்களுடைய நிலைமை என்ன, அண்ட் இப்போ செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல நிறைய கார்ஸ் சேலுக்கு வருது. ஸோ அதெல்லாம் வாங்கலாமா, எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்லாம் கேட்டீங்க அப்படின்னா தாராளமா வாங்கலாம். ஏற்கனவே வாங்கினவங்களுக்கான சர்வீஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது நிசான் ப்ரொவைட் பண்றாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் நிசான் வந்து பேரண்ட் கம்பெனி டாட்சனுக்கு. ஸோ அவங்க சர்வீஸ் அண்ட் ஸ்பேர் சப்போர்ட் அப்படிங்கிறது அவங்க பண்றாங்க. அண்ட் செகண்ட்ஸ்ல யூஸ் கார்ல இந்த கார் வாங்கலாமா அப்படின்னா தாராளமா வாங்கலாம். நீங்க வந்து ஒரு சிங்கிள் பேசஞ்சர்லயோ இல்ல ஒரு 2 ஆக்குபென்ட்ல வெஹிக்கிளை அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க, நிறைய பூட் ஸ்பேஸ் வேணும் உங்களுடைய பிசினஸ்க்கு அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட்ல நீங்க ஒரு கார் பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு ஆம்னி செகண்ட்ஸ்ல வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்
ஆல்டர்னேட்டிவா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வெஹிக்கிளை பார்க்கலாம். 2022 இந்தியா விட்டு டாட்சன் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனதுக்கு நான் பாக்குற 3 முக்கியமான ரீசன். குவாலிட்டி இஷ்யூஸ். இப்போ வெஹிக்கிள் ஆன்ல தான் இருக்கு, இந்த டோர் பேட்ல எல்லாம் என்னால அந்த வைப்ரேஷன் அப்படிங்கறது கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அப்படிங்கிறதும் நிறைய இடங்கள்ல இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நிறைய கேப்ஸ் எல்லாம் இருக்கு, வெளியிலும் பேனல் கேப்ஸ் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் குவாலிட்டி இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் லேக் ஆஃப் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்கும் போல இருக்கு காரு. ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கார் பையருக்கு. ஸோ அது இல்லைங்கிறதும் ஒரு பெரிய மைனஸ். அண்ட் அதுக்கப்புறமா டிசைன் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், டிசைன் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணில் படுறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு காரை பார்க்குறோம் அப்படின்னா அதனோட டிசைன் தான் நம்ம கண் வழியா நம்ம மனசுக்குள்ள போறது. அந்த டிசைன் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிள் அவுடேட்டடா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மைனஸ். ஸோ இந்த 3 மேஜர் ரீசன்னால தான் டாட்சன் வந்து தாக்கு பிடிக்க முடியாம விட்டுட்டு கிளம்புறாங்க. பட் அவங்களுடைய வேற மாடல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் அந்த பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது கிரியேட் ஆகலன்றதுனால நிசான் வந்து இந்தியாவுக்கு டாட்சன் வேணாம் அப்படின்னு பேக் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஒரு டிரைவ் எடுத்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த பார்க்கிங் பிரேக்கர் ரிலீஸ் பண்றது அப்படிங்கிறது கன்வென்ஷனல் டைப்பா இல்லாதது அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பட் இதே வெஹிக்கிளே தொடர்ச்சியா ஓட்டும் போது அது பழகிடும். அண்ட் டிரைவர் சீட் பொசிஷன்ல இருந்து உட்காந்து பார்க்கும்போது பானட் விசிபிலிட்டி அப்படிங்கிறது 0. இது ரொம்ப ஒரு ஸ்லோப்பிங்கான ஒரு பானட் லைன், ஹேட்ச்பேக் டிசைன் அப்படிங்கிறதுனால இதனுடைய பானட் அப்படிங்கிறது விசிபிளா இல்ல. அண்ட் இந்த கார்ல முதல் பாசிட்டிவ் அப்படின்னா இதனுடைய பவர் ஸ்டீரிங் தான் சொல்லணும். கண்டிப்பா ரொம்பவும் ஒரு ஸ்லீக்கான ஒரு பவர் ஸ்டீரிங், ரொம்பவும் ஈஸியா இருக்கு ஓட்டுறதுக்கு. அண்ட் இந்த பவர் ஸ்டீரிங் வந்து ஒரு எலக்ட்ரிக் பவர் ஸ்டீரிங். இத டாட்சன் வந்து ஸ்பீட் சென்சிட்டிவ் பவர் ஸ்டீரிங் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ லோயர் ஸ்பீட்ல மேனுவர் பண்றதுக்கு ஈஸியா இருந்தாலும் ஸ்பீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வெயிட் வந்து ஆட் அப் ஆகும். அண்ட் இந்த சைட் மிரர்ஸை நம்ம கண்ணாடியை இறக்கிட்டு மேனுவலா தான் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடுப்பான விஷயம் தான். டூ வீலர்ஸ் யாராவது லைட்டா தட்டிட்டாங்க அப்படின்னா கூட மறுபடியும் நம்ம வந்து கண்ணாடி இறக்கி அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஓல்ட் ஜென்ரேஷன் வெஹிக்கிள் ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் இதை ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல விரும்பல. பட் ஆனால் கியர் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குழன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இந்த கியர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்லீக்கா இல்லை, கரெக்டாக போய் அந்த கியர் அப்படிங்கிறது ஸ்லாட் ஆக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் கியர் நல்லா ஸ்லாட் ஆகுது, செகண்ட் கியர் நல்லா ஸ்லாட் ஆகுது, செகண்ட் அண்ட் தேர்ட் போகும்போது அது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லிப்பரியா இருக்கிற மாதிரி இருக்கு. கியரை வந்து கொஞ்சம் நாச்சியா இருக்கு அப்படின்னு சொல்ல தோணுது. ஸ்பீட்ஸ் பில்டப் ஆகும்போது பவர் ஸ்டீரிங்ல வெயிட் ஆட் அப் ஆனாலும் இந்த வெஹிக்கிளுடைய வெயிட் வந்து கம்மி அப்படிங்கிறது வந்து நம்ம டிரைவ் பண்ணும்போது ஃபீல் ஆகுது. இந்த ரோடுக்கும் வெஹிக்கிளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி, நடுவில் ஒரு கேப் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிஸ்கனெக்டட் ஃபீல் அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது கொஞ்சம் ஸ்பீட்ஸ் பில்டப் பண்ணும்போது. அண்ட் இந்த வெஹிக்கிள் ஒரு பிலோ 4 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கார் தான், ஒரு ஸ்மால் கார் தான். பட் இருந்தாலும் டக்குன்னு பார்க்கறதுக்கு இது ஒரு எம்பிவி மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கறதுனால இது ஒரு பெரிய கார், இதனுடைய டர்னிங் ரேடியஸ் பெருசா இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் ஆனா இதனுடைய டர்னிங் ரேடியஸ் அப்படிங்கிறது 4.6 மீட்டர்ஸ் தான். ஸோ இந்த பவர் ஸ்டீரிங்கும் அந்த சின்ன டர்னிங் ரேடியஸும் நம்ம யூட்டன் போடும்போது கண்டிப்பா ஹேண்டியா இருக்கு. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய வெயிட் கம்மியா இருக்கிறது ஒரு விஷயம். அது போக இந்த ரோடோட டிஸ்கனெக்டடா இருக்கிற ஃபீல், இது எல்லாமே வந்து இந்த பாடி ரோல்னு சொல்லப்படுற அந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆகத்தான் செய்யுது. இந்த சஸ்பென்ஷன் வந்து பாடி ரோல நமக்கு அதிகமா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்குது. பட் அதர்வைஸ் ஸ்பீட் பிரேக்கரை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா சோக் பண்ணிட்டு போகுது, கொஞ்சம் ஸ்மூத்தா தான் இருக்கு. ஆனா இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு லோ காஸ்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த பாட் ஹோல்ஸ் பம்ப்ஸ்ல எல்லாம் விடும்போது தொப்பு தொப்புன்னு விழுறது, அந்த அந்த சஸ்பென்ஷன் சவுண்ட் வந்து நமக்கு உள்ள நல்லா கேட்கறது அப்படிங்கிறது ஒரு லோ காஸ்ட் கார்ல நம்ம டிராவல் பண்றோம் அப்படிங்கறத ஞாபகப்படுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் நார்மலா இந்த கோனுடைய ஹேட்ச்பேக்குக்கும் இந்த கோ பிளஸ்னுடைய இந்த எம்பிவி வெர்ஷனுக்கும் ஒரு மேஜர் வித்தியாசம் அப்படின்னா மெக்கானிக்கலா இன்ஜின் எல்லாம் சேம் தான், ECU மட்டும் கொஞ்சம் டியூன் அப் பண்ணியிருக்காங்க. இந்த throttle ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கும் லெங்க்த்துக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சஸ்பென்ஷனுடைய டேம்பர்ஸ்னுடைய டிராவல் இருக்குல்ல, ஸோ அதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வெயிட் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈடு கொடுத்து ரன் ஆகணும் இல்லையா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா உட்காராங்க அப்படின்றப்போ வெயிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதையும் மேனேஜ் பண்ணுன்றதுக்காக இந்த சஸ்பென்ஷன் டேம்பர்ஸை வந்து கொஞ்சம் அதனுடைய டிராவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று, இந்த வெஹிக்கிள்னுடைய டிரைவபிலிட்டி அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கு. இந்த காரினுடைய டைமென்ஷன்ஸ் வந்து ஒரு ஸ்மால் காருக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால சிட்டியில் டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு சுலபமாக இருக்கும். அதுக்கும் இந்த பவர் ஸ்டீரிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஹேண்டியாக இருக்கு. அண்ட் அது போக ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் சீட்ஸில் உட்கார்ற பேசஞ்சர்ஸுக்கு கண்டிப்பாக போதுமானது தான், நல்லா ஃப்ரீயாக தான் உட்கார முடியுது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இன்னொன்று சொல்லி ஆகணும், இந்த கியர் பாக்ஸ் எந்த அளவுக்கு ஒரு நாச்சியாக இருக்கோ கிளச்சும் கொஞ்சம் ஹெவியர் சைடில் தான் இருக்கு. ஸோ சிட்டி டிராஃபிக்கில் பர் டே 50 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெஃப்ட் லெக் பெயின் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, கிளச் ஹெவியர் சைடில் தான் இருக்கு. பட் ஏசி கூலிங் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக ஆகுது. இப்போ நம்ம ஓட்டுற வெஹிக்கிள் வந்து 75,000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ரன் ஆகி இருக்கு. ஸோ அதனுடைய அந்த வேர் அண்ட் டயர் அப்படிங்கிறது நமக்கு இந்த வெஹிக்கிளுடைய ராட்லிங்ல தெரியும். பட் அந்த ராட்லிங் அப்படிங்கிறது பெருசா ஃபீல் ஆகல. இன்டீரியர் எல்லாம் கொஞ்சம் ஸ்டர்டியா தான் இருக்குன்னு சொல்ல வரேன். அண்ட் ஸ்டியரிங்ல ஃபீட்பேக் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, சுத்தமா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 5க்கு 1 1.5 தான் தர முடியும் பாயிண்ட்.
பாயிண்ட்ஸ். பட் நம்மளுடைய இந்த ஹாட் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு கண்டிப்பா இந்த ஏசி அப்படிங்கிறது போதுமானது தான். ஈவன் பெட்டராகவே இருக்கு, ஃபாஸ்டர் கூலிங் ஆகுது. ஸோ அதனால அந்த பிரச்சனை இல்லை. இண்டஸ்ட்ரியில லேட் டு த பார்ட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அதுக்கு கச்சிதமா பொருந்துற வெஹிக்கிள் அப்படின்னா இந்த டாட்சனுடைய கோ பிளஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான், கண்டிப்பா இது வந்து இன்னும் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி இந்த வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருக்கணும். ரொம்பவே லேட்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு இவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பெருசா கணிக்காம உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். டாட்சன் கிட்ட இன்னும் நிறைய பெட்டர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, பெட்டர் ப்ராடக்ட்ஸோட வந்திருக்கலாம். பட் நிசானும் சரி டாட்சனும் சரி இந்தியன் மார்க்கெட்டை எப்படி வேல்யூ பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். என்ன கேட்டா கண்டிப்பா இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கேப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவேன். எப்படி நம்ம மாருதியிலயோ ஹுண்டாயிலயோ அவங்களுடைய பேஸ் வேரியன்ட்ஸை வந்து கேபுக்கு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இந்த வெஹிக்கிள் கேபுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம் டாட்சன். ஓரளவுக்கு நம்பர்ஸ் வந்து சக்சஸ் அப்படின்றத பார்த்துருப்பாங்க. ஈவன் இதுல ஒரு சிஎன்ஜி வெர்ஷன் கொண்டு வந்து கூட அவங்க இந்த கேபுக்கு ப்ரமோட் பண்ணியிருக்கலாம். பட் அதை விட்டுட்டு ஒரு பிரைவேட் பேசஞ்சர் கார் செக்மெண்ட்ல இதை புஷ் பண்ண ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது ஒரு பெரிய டிசாஸ்டர்ல முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் கடைசியா பிரேக்ஸ் வந்து அடிக்குவேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல டிஸ்கும் ரியர்ல ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸும் கொஞ்சம் ஸ்கின்னியா தான் இருக்கு. சின்ஸ் இந்த வெஹிக்கிளோட ஸ்டேரிங் ஃபீல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பீட்ஸ் பில்டப் பண்ணும்போதே அந்த ரோட விட்டு டிஸ்கனெக்ட் ஆகிற அந்த ஃபீல் இருக்கு அப்படிங்கிறதுனால பிரேக்கிங் அப்படிங்கிறது ஹை ஸ்பீட்ஸ்ல பெருசா கான்ஃபிடென்ட்டா இல்ல அப்படின்றதையும் சொல்லி தான் ஆகணும். ஸோ ஓகே மக்களே, இதுதான் டாட்சன் கோ பிளஸ் நம்மளுடைய ரிவ்யூ. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த டாட்சன் கோ இல்ல கோ பிளஸ் ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்க இல்ல யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இப்போ நாம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிற இந்த கார் வந்து இஸ் ஃபார் சேல். அது வந்து அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்டீர் ஆட்டோ குன்ல தான் வச்சிருக்காங்க. நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாக் இன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே மக்களே, மற்றும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா பாய். அண்ட் இன்னொன்னு, இப்போ கடைசியா இறங்கும் போது தான் நோட்டீஸ் பண்றேன், இந்த பவர் விண்டோ சுவிட்ச் இந்த டிரைவர் சைடுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேசஞ்சர் சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ பேசஞ்சர் சைடில் இருக்கக்கூடிய கிளாஸை நம்ம ஏற்றணும் டிரைவர் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கையை இப்படி கொண்டு போய் இப்படி தான் ஏற்றணும் போல இருக்கு. அதுக்கு இன்னொரு பட்டன் கூட இந்த இடத்துல கொடுக்கல. எந்த அளவுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்கீங்க டாட்சன், வெரி பேடியா.